இந்த வாரம் பார்வதியும் கம்ருதீனும் பண்ண வேலை ரெட் கார்டு வாங்குறதுக்கான எல்லா தகுதியுமே அவங்களுக்கு இருந்தது. ஆனா பிக் பாஸ் இவங்க 2 பேரை வச்சுதான் ஓட்டணும் அப்படின்னு நினைச்சாருன்னா கண்டிப்பா ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க. சரி, ஒரு எல்லோ கார்டாவது கொடுத்து ஒரு வார்னிங் கொடுத்து கொஞ்சம் வன்மையா கண்டிச்சா அடுத்த முறை இந்த தவறு பண்ண மாட்டாங்க. ஏன்னா வீட்டுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் இவங்களால ஒரு சில உணவுப் பொருட்களை இல்லாம ஒரு வாரம் ஃபுல்லா தண்டனை அனுபவிச்சாங்க. அதுக்காக கொஞ்சம் வன்மையா கண்டிப்பாரு அப்படின்னு தான் நான் நினைச்சோம். எப்பவுமே மக்கள் நினைக்கக்கூடியதை அப்படியே ஆப்போசிட்டா தான் செய்வாரு விஜய் சேதுபதி. அதே மாதிரிதான் நேத்து ஷோலையும் விஜய் சேதுபதி வந்து சிறப்பா செஞ்சு விட்டாரு. ஷோவை ஆரம்பிக்கும் பொழுது விஜய் சேதுபதி நல்லா தான் ஆரம்பிச்சாரு. மேடைக்கு வந்த உடனே பிக் பாஸ்குள்ள போறதுக்கு முன்ன வந்து இங்க கூட எல்லாருமே நான் உள்ள போய் நல்லா போல்டா பேசுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு மைக்க மறைச்சிட்டு பேசுறான்னா என்ன பண்றதுங்க, உள்ள போய் கேட்போம் அப்படிலாம் ஆரம்பிக்கும் போது நல்லா சிறப்பா தான் ஆரம்பிச்சாரு. ஆனா உள்ள போன உடனே பார்வதி கம்ருதீனோட மைக்க கழட்டி வச்சுட்டு தனியா அவங்க 2 பேரும் சேஃபா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம தனியா உட்கார வச்சுட்டு மத்த எல்லாரையுமே தான் அவர் ரோஸ் பண்ணாரு. இவர் வீக்கெண்ட் ஷோல வந்து எதுவும் செய்ய மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுதான் பார்வதியும் கம்ருதீனும் பண்ணிட்டு வந்த ட்ரெஸ்ஸை பார்த்துருப்பீங்க. ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போறதாக இருந்தா எப்படி பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அதே மாதிரிதான் இருந்தாங்க. எப்பவுமே வீக்கெண்ட் ஷோல எல்லாருமே அழகா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. அது மத்தவங்களுக்கு. இந்த வாரம் இவங்களோட குற்றங்கள் அதிகமாச்சே. நம்மள என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ அது மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லை. ஏன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் நல்ல கண்டென்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டா நல்லா அழகா மேக்கப் பண்ணிட்டு வீக்கெண்ட் ஷோல பார்வதியும் கம்ருதீனும் வந்திருந்தாங்க. சரி, இதை தான் கேட்கல. வெளியே போறதுலயாவது கம்ருதீனை வெளியே அனுப்பிடுவாங்கன்னு பார்த்தா நேத்து ரம்யா போனாங்க, இன்னைக்கு வியானா போயிட்டாங்க. அப்போ கம்ருதீன் பண்ணதெல்லாம் தவறு இல்ல அப்படின்னு தான் பிக் பாஸும் விஜய் சேதுபதி நினைக்கிறாங்க போல இருக்கு. ரொம்ப நாளா ரம்யா வீட்டுல எந்த ஒர்க்கும் பண்ணாததுனால ரம்யா போனதுல அவ்வளவு பெரிய விஷயமா தெரியல. வியானாவும் இப்பதான் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க போனதும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பார்வதி கம்ருதீனுக்கு எந்த ஒரு வார்னிங்கும் கொடுக்காம அவங்கள சும்மா விட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தப்பு பண்ண 2 பேரும் பார்வதியும் கம்ருதீனும். ஆனா திட்டு வாங்குறது அமிதா. இது எந்த விதத்துலங்க நியாயம்? இந்த வாரம் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அமித் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த சீசன்ல வந்த கேப்டனுங்களெல்லாம் விட அமித் எல்லா இடத்துலயும் பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையுமே அழகாவே சால்வ் பண்ணி கொண்டு வந்திருந்தாரு. எஃப்ஜே கேப்டனா இருக்கும் பொழுது ரொம்ப கத்தி நிறைய சண்டைகள்லாம் போட்டா போல. அப்போ விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு அப்படின்னா, எங்க வீட்டுல இருக்கவங்களும் கத்துறாங்க, நீங்களும் ஒரு கேப்டனா கத்துறீங்க, அப்ப எப்படி தாங்க சால்வ் ஆகும்? அவங்க கத்துறாங்கன்னா நீங்க பொறுமையா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிருக்கணும் அப்படின்னு தான் விஜய் சேதுபதி சொன்னாரு. இப்போ அமித்தை பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஏங்க அவங்க நீங்க பேசுறத வாய்ஸ் அதிகமா பேசுறாங்க, நீங்க அவங்க பேசுறாங்க சொல்லிட்டு அமைதியா இருந்தா அப்புறம் எப்படிங்க அவங்க கண்ட்ரோல் ஆவாங்க? நீங்க அவங்கள விட வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பேசணும் அப்படின்றாரு. இப்ப என்ன சொல்ல வராரு? கேப்டனா கத்தணும்ன்றாரா இல்ல கேப்டனா அமைதியா இருக்கணும்ன்றாரா? ஏன்னா எஃப்ஜேவு சொல்றதை கேட்டுதான் அடுத்து வரக்கூடிய கேப்டன்லாம் ஓகே நம்ம கத்தக்கூடாது, கொஞ்சம் அமைதியா இருந்து கேப்டன்ஷிப்பை கொண்டு போகணும் தானே நினைப்பாங்க. இப்ப இவர் இப்படி மாத்தி மாத்தி பேசும்போது அடுத்து வரக்கூடிய கேப்டன் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி எல்லாம் போனதுக்கு அப்புறமா அமித் கேமரா முன்னாடி நின்று அவங்க பொண்ணுக்கு ஒரு சின்ன மெசேஜ் சொல்லியிருப்பாரு. விஜய் சேதுபதி சார் என்னை திட்டினதை பார்த்து நீ கஷ்டப்படாத, இந்த வாரம் திட்டினா கூட நாளைக்கு வந்து என்னை பாராட்டுவாரு, அப்பா செஞ்சதுல ஏதோ ஒரு தப்பு இருந்தா போல இருக்கு, அது எனக்கே தெரியல, அதை நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு பாத்தீங்களா. அது பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. ஏன்னா தான் குழந்தை பார்க்கும்பொழுது வேற ஒருத்தர் தன்னை திட்டுறாங்க அப்படின்னும் பொழுது அந்த குழந்தையோட மனசு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். அதுவும் தப்பே செய்யாம திட்டு வாங்குறாங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பா தன்னோட குழந்தையோட மனசு பாதிக்கும் அப்படின்றதுனால அமித் அந்த பதிவை போட்டிருந்தாரு. எப்பவுமே இப்படிதான் நடக்குது. தப்பு பண்றது ஒருத்தர், தண்டனை அனுபவிக்கிறது ஒருத்தர் அப்படின்ட்டு. திவ்யா சாண்ட்ரா விஷயத்துல கூட 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணாலும் சாண்ட்ராவை விட்டுட்டு திவ்யாவை அவ்வளோ திட்டு அந்த வாரம் திட்டினாரு. ஆனா இந்த வாரம் அமித்தை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஒரு தவறுமே பண்ணல, இருந்தாலும் நீங்க சரியா கேப்டன்ஷிப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் அவர் திட்டு வாங்கினாரு. இதுக்கு இந்த வீக்கெண்ட் ஷோ நடத்தாமே இருந்திருக்கலாம் போல இருக்கே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாரம் வீட்டு தலையை செலக்ட் பண்றதுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று வைப்பாங்க. அந்த டாஸ்க்ல பங்கு பெறவங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா கண்டிப்பா நம்ம தான் இந்த வாட்டி கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டாஸ்க் வந்து எல்லாருமே வந்து விளையாடுவாங்க. எதுக்காக? கேப்டன் ஆயிட்டா இந்த வாரம் ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நமக்கு கிடைக்கும், அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இனிமே கேப்டன் டாஸ்க்ல அவ்வளவா யாரும் சீரியஸா விளையாட மாட்டாங்க பாருங்களேன். ஏன்னா ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கிறதும் போதும், வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கிட்ட திட்டு வாங்குறதும் போதும், அதை விட நம்ம வீட்டுல சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்க போறாங்க.
எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வாரம் பிக் பாஸே பார்வதியை கேப்டனா போட்டு இந்த வாரம் நீ பாத்துக்கோமா இந்த பிக் பாஸ் வீட்டை அப்படின்னு சொல்லி விடணும். பார்வதி எப்படிதான் கேப்டன்ஷிப் நடத்துறாங்க அப்படின்றத வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்றத பார்க்கணும். இந்த வீக்கெண்ட் ஷோ அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா போன வாரம்லாம் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது விஜய் சேதுபதிக்கு. அதனால ஒரு பக்கெட் மேட்டர் எடுத்து ஒரு சனிக்கிழமை ஷோ ஃபுல்லாவே ஓட்டினாப்பல. ஆனா இந்த வாரம் அப்படி கிடையாது. நிறைய விஷயங்கள் நானே ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், பக்கம் பக்கமாக எடுத்துகிட்டு வந்து பேசினா கூட 3 மணி நேரம் ஷோ கூட நடத்தலாம் போல இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் அது மாதிரி எந்த ஒரு கேள்வியும் கேட்காம 1 hour ஷோவை முடிச்சது ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. விஜய் சேதுபதி இந்த ஒரு சில கொஸ்டின்ஸையாவது கண்டிப்பாக கம்ருதீன் பார்வதி கிட்ட கேட்டிருக்கணும். உங்களோட மைக்கை மறைச்சு பேசுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கருணத்தை தான் பேச போறீங்க. அப்ப அது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால தானே மைக்க மூடி பேசுறீங்க. அதை இந்த ஷோல பேசலாமா, அது கரெக்டா அப்படின்னு ஒரு வார்த்தை கண்டிப்பா கேட்டிருக்கணும். சரி, எதையோ பேசி தொலைச்சிங்க, அதையும் பிக் பாஸ் வந்து பாத்துட்டாரு, உங்களை வான் பண்ணிட்டாரு அப்படின்னு அடுத்த முறை இந்த தப்பை நீங்க செய்யாம இருந்திருக்கணும். சரி, அடுத்த முறை தப்பு செய்யும் பொழுதும் உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சு வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே தண்டனை கொடுக்குறாங்க அப்படின் பொழுது நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணணுமா வேணாவா? ஆனா அது மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலையே அப்படின்னு உடனே பார்வதி நான் ஃபீல் பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அதை பதிவு பண்ணிருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு நம்ம தப்பு பண்ணா கேள்வி கேட்பாங்க அப்படின்ற எண்ணம் தோணி இருக்கும். அதை விட இன்னும் முக்கியமானது, பிரமோல எல்லாம் வெளியே வந்தது. நீதிமன்ற டாஸ்க் முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் தனியா 2 பேர் ரூம்குள்ள போய் என்ன பண்ணீங்க, அப்படி பண்ணவன் ரூம்குள்ள தனியா இருக்கிறதுக்கான என்ன ரீசன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதை நோட் பண்ணி கேட்டிருக்கணும். அப்பதான் ஐயோ நம்ம இவ்வளோ தப்பு பண்ணிருக்கோம் அவங்க உணர போறது கிடையாது, ஆனா இதெல்லாம் நம்ம கேட்கறாங்களே அப்படின்ற எண்ணமாவது அவங்களுக்கு தோணி இருக்கும். வார கடைசியில விஜய் சேதுபதி இந்த மைக்கு மூடி எதனால பேசுனீங்க, உங்களால இத்தனை பேர் தண்டனை அனுபவிச்சாங்க, இதுக்காக நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்லாம் நிறைய கேள்விலாம் கேட்பாருன்னு நினைச்சோம். கேட்கல. சரி, அதை கேட்கல. சரி, திவ்யாவை எழுப்பி உன்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஓகே, இந்த விஷயத்திலும் கம்ருதீன் தான் சம்பந்தப்பட்டிருக்காரு, இதுலயாவது கம்ருதீனை ஏதாவது கேள்வி கேட்பாரா அப்படின்னு பார்த்தா இதுலயும் அவர் என்ன கேட்கிறாரு, திவ்யாவை இவ்வளோ தரக்குறைவா பேசியிருக்காரு, அங்க பக்கத்துல யார் இருந்தது, ஜெயில ரம்யா, சாண்ட்ரா, வினோத், அமித், இவங்கெல்லாம் எதுவும் கேட்கலையா அப்படின்னு கேட்கிறாரே. அவங்களாம் ஹவுஸ்மேட், அவங்களாம் ஏதாவது கேட்டால் தேவையில்லாத பிரச்சனை வரும், அதனால கேட்காம இருந்தா கூட வீக்கெண்ட்ல உங்களுக்கு விஷயம் வந்ததுல நீங்க கேட்கலாம்ல, நீங்க ஏன் தாயங்கிறீங்க? ஏன்னா கம்ருதீன் இந்த பிக் பாஸ் வீட்ல நிறைய தேவையில்லாத வார்த்தைகள் நிறைய இடத்துல பிக் பாஸ் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பீப் சவுண்ட்லாம் போட்டு விட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் வெளியே கேட்க முடியாத வார்த்தைகள் வந்து இவ்வளோ பேசுறாரு. அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட தரக்குறைவா இப்படி பேசுறாரு அப்படின்னும் போது அதை கண்டிப்பா நோட் பண்ணி கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்களாம் கேட்காம இருக்கீங்க, கூட இருக்க உங்களுக்கு ஒரு ஆபத்துனா நீங்களா கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரே. சரி, அவங்க தான் கேட்கல, நீங்களாவது கேளுங்க சார் அப்படின்னு நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன் கேட்பாரு அப்படின்ட்டு. அந்த இடத்துல ரொம்ப அமைதியாவே இருந்துட்டார் அவரு. வீட்டுல மத்தவங்க பேசுறதுக்கு தயக்கப்பட்டாலும் திவ்யா மட்டும் தனக்கு ஏற்பட்ட அநியாயத்துக்கு அந்தந்த இடத்துல கேள்வி கேட்டது ஓகே நியாயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வீக்கெண்ட்ல வந்து இவர் எதுவுமே கேட்காமதுனால அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க அப்பப்போ முடிச்சிருது ரொம்ப நல்லதுதான். திவ்யா பண்ணது சரின்னு தான் நான் நினைக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன், இந்த விஷயத்த விஜய் சேதுபதி சொன்னாரு, பாராட்டணும். என்னன்னு பாக்குறீங்களா, ஷோ முடிய போகும்போது மைக் எடுத்து 2 பேரும் மாட்டிக்கோங்கன்னு சொன்னாரு. ஏன்னா அடுத்த முறை திருப்பி ஏதாவது செய்யணும் இல்லையா, அதுக்காக போங்க உங்களுக்கு தண்டனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, முதல்ல இருந்து கடைசி இருக்கும் மைக் இல்லாம தனியா உக்காண்டிங்க பாத்தீங்களா, அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு சொல்லாம எடுத்து மைக்கு மாட்டிக்க சொல்லிட்டாரு. அவங்களும் பாவம் எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க தெரியுங்களா. இத்தனை பேர் முன்னாடி மைக்கை கழட்டி வச்சுட்டு ரொம்ப சத்தமா பேச சொல்லி அசிங்கப்படுத்துனதெல்லாம் தெரியாம கம்ருதீன் சொல்றாரு, பார்வு நம்ம இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து பேசலாம் சரியா, கொஞ்ச நாள் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் அப்படின்றாரு. அதையும் உருப்பியாவா சொல்றாரு. அப்ப கூட அவங்க திருந்தவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இனி நம்ம சாட்டர்டே எபிசோட பத்தி ஒன்றும் பேசுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ரம்யா வெளியே போயிட்டாங்க. ரம்யா எப்பவோ வெளியே போக வேண்டியது அப்படியே தள்ளி இந்த வாரம் வெளியே போனாங்க. ஆனா இப்போ ஓரளவு பரவாயில்ல, அவங்க பேச ஆரம்பிக்கும் போது வெளியே போனாங்க. ஏன்னா இன்னும் 4 வாரத்துல ஷோவே முடிய போகுது. இன்னும் இவங்களை வீட்டில் வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்றதுனால தான் வெளியே அனுப்பிட்டாங்க போல இருக்கு. விஜய் சேதுபதி தான் சொதப்புனாரு. இந்த வாரமாவது வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் கரெக்டாக நாமினேஷனை யார் பேரில் போடுறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.